வணக்கம். இன்னொரு நாள், இன்னொரு பதிவு. நம்ம ஒரு நல்ல கதை கேட்டாலோ, இல்லை நம்ம ஒரு நல்ல மூவி பார்த்தாலோ, இல்லை நல்ல ஒரு ஓடிடியில் நல்ல சீரீஸ் பார்த்தாலோ, நமக்கு ஒரு அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு வாவ், நம்ம லைஃப் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, ஆர் விஷ் ஆல் திங்ஸ் ஹேட் திஸ் கைண்ட் ஆஃப் எல்லாமே இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு 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 தாட் ப்ராசஸ் நமக்கு வரும் இல்லையா? நான் அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஏன்னா நான் இப்பதான் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு வெளியில வந்தேன். அந்த ஸ்டோரி வந்து இட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப இலகின ஒரு மனது உடைய ஒரு பெண் அண்ட் எப்படி ஒரு கார்பரேட் செக்டர்ல வேலை பண்ண போய் நிறைய விஷயம் அந்த மாதிரி ஒரு ஒரு நைஸ் டாபிக் அது. அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் தான் யோசிச்சேன், நம்ம லைஃப்பில் வந்து இந்த மாதிரி டெய்லி நடந்தால் நல்லா இருக்கும்ல, நம்ம லைஃப்பில் ஏன் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நடக்கலை அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி யோசிக்கும் போது நான் ஒரு பர்டிகுலர் திங் மட்டும் எனக்கு வந்து நல்லா வெளிச்சம் போட்டு காமிச்சது. என்னன்னா, எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்கு. நம்ம ஒரு விஷயம் வந்து நமக்கு நல்லதுன்னு பட்டா நமக்கு நல்லது, நமக்கு நல்லது இல்லைன்னு பட்டா நல்லது இல்லை. ஆனா எல்லாரும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் ஃப்ரம் அ தேர்ட் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த ஒரு மூணாவது கண்ணோட்டத்திலேருந்து அந்த பர்டிகுலர் அந்த ஒரு சிச்சுவேஷனை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும் தெரியுமா? ஒரு ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு நம்ம வந்து இந்த சர்வைவல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பழைக்க தெரிந்த அவங்க எப்படி பழைப்பாங்க, அவங்க வந்து இந்த கார்பரேட் வேர்ல்டில் வந்து நம்ம கம்பெனிஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ண போனா ஒரு காமன் டாபிக் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, கட் த்ரோட் காம்படிஷன் அப்படிம்பாங்க. கட் த்ரோட் காம்படிஷன்னா எக்காரணத்து கொண்டும் என்ன நினைச்சாலும் நம்ம மேல வந்துடணும். ஓகே, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மனிதாபிமானம், இது சரி அது கரெக்ட் அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன கரெக்ட், அவங்களுக்கு மேல போறதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம இருக்க முடியாது இல்லையா? நம்ம கார்பரேட் லைஃப் வந்து செப்பரேட் ஃப்ரம் our பர்சனல் லைஃப். அது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து கார்பரேட் லைஃப்ல நம்ம இப்படி இருக்கிறோன்னு அவங்க அப்படியே அதை இன்டர்னலைஸ் பண்ணிட்டு அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அவங்க வந்து டெய்லி லைஃப்லயும் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி அது சர்டன் சிச்சுவேஷன்ஸ்க்கு செட் ஆகும், சர்டன் சிச்சுவேஷன்ஸ்க்கு செட் ஆகாது. சில சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து இப்ப அம்மா அப்பா கிட்ட நம்ம கார்பரேட் லைஃப் பத்தி பேசினா ஒத்துப்பாங்களா? கார்பரேட் லைஃப்ல இருக்கிற மாதிரி நம்ம அம்மா அப்பா கிட்ட நடந்துக்கிட்டானா அவங்க ஒத்துப்பாங்களா? மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஃபேமிலி, ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டானா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பாரு, இந்த பொண்ணும் இந்த பையனும் பாரு என்ன ஆட்டிடியூடோட இருக்காங்க, என்ன ஒரு என்ன காமன் வேர்டு தமிழ்ல யூஸ் பண்றது என்னன்னா, என்ன ஒரு தலகணம் பாரு, அவங்க வந்து என்னவோ அவங்க ஒரு கம்பெனியில வேலை பண்ணா என்னவோ பெரிய அம்பானி மாதிரி நினைப்பு மனசுக்குள்ள அப்படிம்பாங்க. ஏன்னா அம்பானி இஸ் த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அந்த அம்பானியை வந்து நம்ம சொல்லல, வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லலைன்னா கூட நிறைய பேருக்கு தூக்கமே வராது, அந்த அளவுக்கு அம்பானியோட பாப்புலாரிட்டி. பட் அம்பானின்னா என்ன, ஒரு செட் ஆஃப் டிசிப்ளின், ஒரு செட் ஆஃப் இது. அண்ட் அவரெல்லாம் வந்து இட் இஸ் நாட் ரீச்சபிள். அவங்களெல்லாம் வந்து எட்ட முடியாத ஒரு அளவு, ஒரு இதுல நிலையில அவங்கள வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட கல்ச்சர் அதெல்லாம் என்னென்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோமா? நிறைய பேருக்கு வந்து நம்ம கல்ச்சரே தெரிய மாட்டேங்குது. அண்ட் ஆனா இப்போ வந்து நம்ம ஒரு வெஸ்டர்ன் மூவிஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா நம்ம ஒரே இம்ப்ரெஸ் ஆயிடுறோம். ஓகே,
அவங்க வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றாங்க, ஸோ நம்மளும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்ஸ் கிவிங் ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால நம்மளும் தேங்க்ஸ் கிவிங் ஃபாலோ பண்ணுவோம். அந்த நாட்டுக்கு போனாலும் சரி, நம்ம இந்தியாவில் இருந்தாலும் சரி, நம்ம அந்த இது ஃபாலோ பண்ணுவோம். ஆனா நம்ம எவ்வளோ பேர் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி, இல்லைன்னா ஒரு கிருஷ்ண ஜெயந்தி, இல்லைன்னா ஒரு கார்த்திகை மாதத்துல வந்து விளக்கேற்றி வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு நம்மளோட கல்ச்சர், நம்மளோட பாரம்பரியம் நம்ம எப்போ ப்ரொடெக்ட் பண்ண போறோம்? அதுலதான் நம்மளோட ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்கு. நம்மள வந்து அந்த ஆஹா அப்படின்னு ஒரு மொமெண்ட் வரும் இல்லையா, அந்த ஆஹா மொமெண்ட் வந்து இட்ஸ் ஒன்லி நம்ம வந்து எப்போ நம்மளோட கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணி நமக்கு சந்தோஷம் கிடைச்சு நம்ம 4 பேருக்கு யூனோ ஷேர் பண்றோமோ, அப்பதான் நமக்கு அந்த ஆஹா மொமெண்ட். அந்த ஆஹா மொமெண்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட பாரம்பரியம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் சொன்னாலே அதுதான் இந்த ஆஹா மொமெண்ட். அந்த பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு அது நம்ம பெருமையா நினைச்சுக்கணும். நம்ம எதுவும் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்த் இந்தியால எல்லாம் போனீங்கன்னா இந்த ரக்ஷா பந்தன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். ரக்ஷா பந்தன்னா ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பிரதருக்கு வந்து ஒரு கயிறு கட்டுவாங்க, சேயிங் தம்பி நீ அண்ணா யாரா இருந்தாலும் சரி என்னை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப பாதுகாக்கணும், எப்போ இருந்தாலும் எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் நீ என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற வந்து ஃபெஸ்டிவல், அது வந்து இந்த பாண்டை வந்து ஒரு அண்ணன் அக்கா இல்லைன்னா தம்பி தங்கச்சிக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த ரக்ஷா பந்தன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனா எவ்வளவு பேருக்கு தெரியும் நம்ம கார்த்திகை மாசம் வந்து இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ரக்ஷா பந்தன் நம்மளோட கல்ச்சர்ல. எஸ், கார்த்திகை மாதம் இஸ் a ஃபார்ம் ஆஃப் ரக்ஷா பந்தன். அந்த மாசத்துல வந்து முக்காவாசி சிஸ்டர்ஸ் அண்ட் முக்காவாசி பிரதர்ஸ் வந்து சிஸ்டர்ஸ்க்கு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து அந்த ஐ டோன்ட் நோ அபவுட் மற்ற ஹிந்துவிசம்ல மற்ற இதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது. பட் நாங்க என்ன பண்ணுவோம், காக்காய்க்கு வந்து பழைய சாதம் வச்சு எங்க அண்ணனோ எங்க தம்பியோ எங்களை வந்து நாங்கெல்லாம் ஒன்னா பழகி ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காக்கா குருவி மாதிரி நாங்க ஒன்னா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியுமா தெரியாதான் தெரியல. சோ மெனி அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட கல்ச்சர்ல இருக்கும்போது நம்ம முதல்ல நம்ம கல்ச்சரை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மத்த கல்ச்சரை நம்ம போலாமே இல்லையா? இப்ப அக்ஷய திருதியை வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த தங்கமோ வெள்ளியோ வைரமோ எதா இருந்தாலும் அவங்களுக்கு சேல் பண்றதுக்கு வேண்டி அவங்க ஃபேமஸ் ஆக்கினாங்க. பட் அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம வந்து என்ன தானம் பண்ணாலும் வந்து வாங்கினாலும் தானம் பண்ணாலும் அது நமக்கு பெருகும் அப்படிங்கறத வந்து மோஸ்ட்லி தானம் பண்றதுதான். அதை பத்தி யாருக்கு தெரியும்? கொஞ்ச நாளாதான் நமக்கு கொஞ்சம் வருஷமா தான் இந்த அக்ஷய திருதியெல்லாம் நிறைய ஃபேமஸா இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அக்ஷய திருதியெல்லாம் என்னன்னே தெரியும். எனக்கு சின்ன வயசுல எல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதே மாதிரி தீபாவளினா நம்ம சவுத்ல எல்லாம் நமக்கு பட்டாசு தான் தீபாவளி இல்லைங்களா? இப்போ நிறைய பொல்யூஷன்னாலையும் சவுண்டுனாலையும் நிறைய விஷயத்த நம்ம வந்து கட்டுப்பாட்டோட வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுத்த கோட்பாடுகள் கூட தான் நம்ம வந்து பட்டாசு வெடிக்கிறோம். ஆனா அந்த பட்டாசு வெடிக்கிறதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? ஏன் தீபாவளி கொண்டாடுறோம்னு முதலாவது யாருக்காவது தெரியுமா? அந்த தீபாவளி கொண்டாடுறதுனால என்ன நடக்குதுன்னு தெரியுமா?
There's so many things. அந்த மாதிரி குட்டி குட்டி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு நம்மளோட பாரம்பரியத்தை பத்தி நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு ஃபெஸ்டிவலும் ஒரு விரதமும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏன் ரிசர்ச் பண்ணக்கூடாது. நம்ம மத்தவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, மத்தவங்களை கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அவங்க கிட்ட நமக்கு தேவையான ஆன்சர் இல்லைன்னா நமக்கு தான் கூகுள் இருக்கே, நம்ம ஏன் சர்ச் பண்ணக்கூடாது? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நமக்கு தெரியாதது. நான் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஏகாதசி அன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் பண்ணானா நம்ம உடம்பே கம்ப்ளீட்டா ரீசெட் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஸ்மால் சின்ன சின்ன விஷயம், அந்த சின்ன சின்ன விஷயத்த நம்ம வந்து பெருமையை எடுத்து நம்ம இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னானா நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம பெருமையா பேசணும் நம்ம முதல்ல. அப்புறம் மத்தவங்கள பாரம்பரியத்தை பத்தி நம்ம பேசலாம். நம்மளோட இதுலயே நிறைய பாரம்பரியங்கள் இருக்கு, அத பத்தி முதல்ல பேசிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க.